இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். அமித்ஷாவினுடைய அமலாக்கத்துறையை விரட்டி அடித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், வெகு விரைவில் 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதில் மிக முக்கியமான மாநிலம் மேற்கு வங்கம். 100 வருடமாக அங்கே பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே முடியவில்லை ஆர்எஸ்எஸ்ஆர் என்பது நமக்கு நல்லா தெரியும். அமித்ஷாவுக்கு வேறு ஒரு கனவு இருக்குது. இப்போ 69-70 வயசாச்சு இல்லையா? இப்போது இந்த டைமில் மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளாவெல்லாம் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய எண்ணம், ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணம். இப்போ இதுக்காக என்ன பண்ணான்னா, பல்வேறு திட்டங்களை அந்த மாநிலங்களில் இவங்க செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக மேற்கு வங்கத்தில் நேற்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பணிகளை, தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய ஐபேக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய பிரதிகா ஜெயின் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை திடீர்னு உள்ளே சோதனை நடத்துகிறாங்க. அந்த அலுவலகத்தில், அவருடைய வீட்டில், எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் சோதனை நடத்துகிறார்கள் அமலாக்கத்துறையை சார்ந்தவர்கள். இப்போ இதை மம்தா பானர்ஜி உடனடியாக கேள்விப்பட்டு உடனடியாக இந்த பிரதிகா ஜெயின் அவர்களுடைய இல்லத்திற்கே அவங்க வந்துடுறாங்க. பார்த்தா என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் வரப்போகுதில்வா, இதற்காக இந்த ஐபேக் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும், டிஎம்சி சார்பாக என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டும், எப்படியெல்லாம் பாஜகவை வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்களோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? அப்போது அதற்கான ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க்கு, இதை எல்லாத்தையும் ஈடிக்காரன் பறிமுதல் செய்கிறான். ஆனால் அவன் உள்ளே போனது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் நிலக்கரி சுரங்கம் தொடர்பான ஊழல் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பேரில். இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இதனுடைய பேரை சொல்லி உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இவர்களுடைய டிஎம்சியினுடைய தேர்தல் வியூகங்களை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் அமித்ஷா கையில் கொடுக்கணும். ஏன்னா அமித்ஷா பயந்து போயிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாருமே பயப்படுறவன் தான். நேர்மையாக துணிச்சலாக களத்தில் நின்று ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை உங்களால் காட்ட முடியுமா? கிடையாது. இன்னைக்கு மோகன் பாகவத் ஒரு 200 சிஆர்பிஎஃப் வீரர்களோட தான் எங்கேயாவது போய் ஆகணும் இல்லையா? அப்படி தான் அவருடைய நிலைமை இருக்குது. சரி, இப்போ அதை விட்டுலாம். இப்போ என்ன அப்படின்னா, அங்கே இவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த வியூகங்களில் எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத வகுத்து வைத்திருந்த ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி அமித்ஷாட்ட கொண்டு போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. மம்தா பானர்ஜி நேரம் அந்த அம்மையார் விடுவாங்களா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சின்ன வயசில் ஒரு காருக்கு முன்னாடி ஏறி குதித்து பண்ண அந்த போராட்டம் இருக்குல்லையே, இன்றைக்கு வரைக்கும் அது புகைப்படத்தை பார்த்தா நமக்கெல்லாம் அப்படி மெய் சிலிர்க்கும். அந்த அம்மா அங்கே போய் இந்த அமலாக்கத்துறையினுடைய கைகளில் அவங்க கைப்பற்றிய எல்லா ஆவணங்களையும் கைப்பிடிச்சிட்டு உடனடியாக கேட்குறாங்க, நான் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அலுவலகங்கள்லாம் உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரவா? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அமித்ஷா அவருக்கே சவால் விடுகிறார். ஒன்றியத்தில் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய அமித்ஷாவை பார்த்து, உன்னுடைய அலுவலகங்கள் எல்லாம் மேற்கு வங்கத்தில் இருக்கு இல்லையா, பாஜக அலுவலகங்கள் எல்லாமே, அங்கே போய் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வெளியே வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஈடி கைப்பற்றி வைத்திருந்த எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு மம்தா பானர்ஜி சென்றிருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய வீடியோவை இப்போ பாருங்க நீங்க. The candidate list, the party strategy, the party plan. Is it the duty of the ED and Amit Shah? The nasty home minister, the naughty home minister who cannot protect the country, and he's taking away all my party documents. If I get the BJP party office, what will be? What will be the result? They didn't have any guards. One side the SIR case, they are deleting all the names of the Bengal people. More than 2 crore people, 1.5 crore people are being called. 54 lakhs are being deleted without any asking their details. They are using WhatsApp only, and because of election they are collecting all my information of my party. देखो मैंने सब लेके आया because I rang up Potik. பாருங்களேன், எவ்வளவு ஒரு 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 கேடுகட்ட நிலையில் பாஜக இருக்குது பாருங்க. ஒரு மாநிலத்தில் நீ வெற்றி பெறணும் அப்படின்னா, நீ 11 வருஷமாக நீ வடை சுட்டுட்டு இருக்கிற இல்லையா, நீ அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்லு பார்க்கலாம். உனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அங்கே போய்
எதிர்க்கட்சிகள் எப்படி ஒரு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறார்கள், அதை அறிந்து கொண்டு அவர்களை தோற்கடிப்பதற்கு வேற ஏதாவது வழி இருக்குமா என்கிற இழிவான திட்டங்களோடு நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறதா இன்னைக்கு தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு வட இந்தியாவில் மேற்கு வங்கம் மட்டும்தான் இன்னைக்கு பாஜக கையில் போகாமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம். அதையும் கைப்பற்றி விட்டார்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வட மாநிலங்கள் முழுசாவே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். இப்போ மேற்கு வங்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்து ஏதாவது செலவு பண்ணி உள்ள ஒரு 50 பேர் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக வெற்றி பெற்ற ஒரு 15 பேர் திரிணாமுல் காங்கிரஸில் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணான். இதெல்லாம் நடக்குது. இப்போ மேற்கு வங்கம் அப்படி ஒரு சிம்ம சொப்னமாக இருக்கிறது பாஜகவிற்கு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அப்போ 69-70 வயசாக இருக்கக்கூடிய அமித்ஷா தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலெல்லாம் ஆட்சியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்கான இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டி கொண்டிருப்பதாக ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டு நான் இதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், எனக்கு வாக்களியுங்கள்னு கேட்கணும். அதுதான் துணிச்சல். ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்னொரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து பிடுங்குவது, எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி பணிய வைப்பது, தேர்தல் ஆணையத்தை கையில் போடுறது, இடி சிபிஐ வைத்து மற்றவர்களை மிரட்டுவது, சோதனைக்கு அனுப்புவது, இந்த மாதிரியான இழிவான செயல்களில் ஈடுபட்டு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இனி வரக்கூடிய தலைமுறையில் நிச்சயமாக பாடப்புத்தகங்களில் படிப்பார்கள். இந்தியாவை ஆட்சி செய்ததிலே இழிவான மிக மோசமான ஒரு கட்சி என்றால் அது பாஜக தான் அப்படிங்கிறத இந்திய மக்கள் கண்டிப்பாக படிப்பாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, அவர்களுடைய பணத்தை செலவு செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி எந்தெந்த உத்திகள் எல்லாம் மோசமான விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறாங்க. அது மம்தா பானர்ஜிட்டு அதெல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் வியூகங்களை தூக்கிறதுக்கான ஒரு திட்டத்தோடு போயிருக்கிறாங்க. அதையும் முறியடித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.